பாஜக பூந்துரும். இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக தன் தரப்பின் அத்தனை தவறுகளையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் வருவோமே, திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் எத்தனைங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 15 நாள் ஆச்சு, ஆனா தீபம் எத்தனைங்கிறாங்க. நாங்க சொல்றோம் அங்க ஏற்ற முற்படுவது தீபம் அல்ல, கார்த்திகை தீபம் இல்லை, அது கலவர தீங்கிறோம். ஆனா பாஜக அரசியல் பண்ணுது, சங் பரிவார் கும்பல் அரசியல் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க, தர்காவை இடமாற்றம் செய்வோம், அது மட்டுமில்லாது அயோத்தியாக மாற்றுவோம். உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதை இடித்து தகர்த்தது போல நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இடித்து தகர்ப்போம் சொல்லாம சொல்றாங்க. இந்த பாஜகவின் கொடுங்கோல் செயல்பாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா? இதே திமுக தான். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அந்த திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு அபுதாகிர்னு ஒருத்தர் போறார் குடும்பத்தோட. போறப்ப காவல்துறை மறிக்குது, இங்க போக கூடாது, ஏன்னா ஆடு கோழி பெருட அனுமதி இல்லைன்ட்டு. அந்த கோயில்ல மிக குறைந்தது, அந்த தர்காவில் மிக குறைந்தது 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பெருடப்பட்டு வருது. இப்ப ஏன் தடுக்கணும்? தடுத்த பிறகு அமைதி பேச்சுவார்த்தை. அமைதி பேச்சுவார்த்தையில அறநிலையத்துறை சொல்லுது, என்ன சொல்லுது? வேண்டாம், ஆடு கோழி பெருட வேண்டாம். இங்க கோயில் தர்கா வக்ஃப் வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? முதல்ல பாதை போட்டு கொடுத்தீங்க, கொடுத்த உடனே இந்துத்துவா என்ன பண்ணுது? இந்துத்துவா கூட்டம் அவங்க மதுரையை குறி வச்சு அங்க இந்து முனி சார்பா முருகன் மாநாடு போட்ட பிறகு இப்ப கார்த்திகை தீபம். பாதை போட்டு கொடுத்தது திமுக, அந்த பாதையில பயணித்து கொண்டு போது பாஜக. நீங்க பாஜக எதுக்குறீங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்தியா முழுக்க பாஜக வளரவே இந்த திமுக தான் காரணம்.